அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, புனிதமான ஒரு நன்னாள் வெள்ளிக்கிழமை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏழைகளுக்கான ஒரு பெருநாளாக அறிவித்து தந்த அந்த அடிப்படையிலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனிதர்களாகிய நமக்கு இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்து வரக்கூடிய வாழ்க்கையிலே அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே மீளா துயரத்திலே இருந்த அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வல்ல அல்லாஹ் தன்னின் பக்கமாக அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினான். அல்லாஹுவோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரையாடிய சந்தித்த அந்த மிஅராஜுடைய அந்த நிகழ்வு இன்றைய தினம் இந்த ரஜபு மாதத்தினுடைய 27வது இரவு என்று ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்ட அந்த அடிப்படையில் இந்த நாளும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பரிபூர்ணமான மனித தன்மையை உடையவர்களாக வாழ்ந்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் உள்வாங்கி தெரிந்து அறிந்து மக்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பக்குவப்படுத்தினான், சீர்படுத்தினான். இயற்கையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது போன்று வரஃபானா லக திக்ரக், எவர்களும் அடைய முடியாத ஒரு உச்சத்தை பரிபூர்ணமான ரஜுலன் காமிலா என்று சொல்லக்கூடிய பரிபூரண தன்மையை அடையக்கூடிய அந்த இடத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே முழு தகுதி பெற்றவர்கள் என்பதற்கான ஒரு வசனத்தையும் அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். வரஃபஅனா லக திக்ரக், உங்களை உயர்ந்த இடத்திலே நாம் வைத்திருக்கிறோம், உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அவர்களினுடைய பரிபூரண மனித தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். அதே போன்று இந்த மனித சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் நமக்கான ஒரு வழிகாட்டியை முன்மாதிரியை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நம்மை போன்ற ஒரு மனிதரை தான் நாம் பின்பற்றுவோம். மற்றவர்களை, மற்ற விலங்குகளையோ, அதாவது நமக்கு இணையாக இல்லாத மற்ற உயிர்களையோ நம்மால் பின்பற்ற முடியாது. பின்பற்றுவதற்கான அறிவும் நமக்கு முன் வராது. நம்மை போன்ற ஒரு மனிதர் நமக்கான ஒரு அறிவை சொல்கிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நிலை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றார். அதே போன்றுதான் இந்த உலகிற்கு, இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக மனிதர்களில் இருந்தே ஒரு நபியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவர்கள்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பெருமானாரை பற்றி, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உங்களுடைய நபி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஈமான், அந்த நம்பிக்கையிலும் சரி, இபாதத்துகளிலும் சரி, முழு நம்பிக்கையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் மீது இருந்தார்கள். இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி அல்லாஹுவை உறுதியாக நம்பி இருந்தார்கள். தாயிஃபிலே மக்காவை விட்டும் தன்னால் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழலிலே தாயிஃப் வாசிகளிலே நமக்கான உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஏகத்துவத்தை கொண்டு சென்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே போகிறார்கள், அந்த மக்களின் மீது உண்டான நம்பிக்கையிலே. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் தாயிஃபுக்குள்ளே நுழைய விடாமல் சிறு குழந்தைகளை கொண்டு விரட்டினார்கள். அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த முழு நம்பிக்கையிலே அவர்கள் தளரவில்லை. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு தான் இருந்தார்கள். காரணம், ஒரு சம்பவம் சொல்வார்கள்.
மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், இதோ சொல்லுங்கள் நபி அவர்களே, உங்களுக்கு இவ்வளவு துன்பம் தந்திருக்கிறார்கள், கஷ்டம் தந்திருக்கிறார்கள், சிறு குழந்தைகளை விட்டு கல்லறிய செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். நீங்கள் உத்தரவு தந்தால் இந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இந்த மக்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் இன்றைக்கு என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு முழுமையான விளக்கம் இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும், நிச்சயமாக இவர்களினுடைய வாரிசு நாளைக்கு முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த இஸ்லாத்திலே முழுமையாக நுழைவார்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதே நேரத்திலே இரவு நேரங்கள் ஆகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை தொழுகுவதிலே முழு ஈடுபாடோடு வந்து விடுவார்கள். கால் வீங்கக்கூடிய அளவுக்கு சஜிதாவிலே இருந்தால் கண்ணீர் வடிந்து தரையிலே ஓடக்கூடிய அளவுக்கு சஜிதாவிலேயும் தொழுகையிலேயும் மிக ஈடுபாடோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சாபித்து சொல்கின்றான், மா தகத்தம மின் தம்பிக வமா தஅഖர். நபியே, உங்களினுடைய முன் பின் பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் எந்த காலத்திலும் பாவத்தை கூட சிந்தித்து பார்க்காத முழு தன்மை, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்த அந்த காரணத்தை கொண்டு மக்கள் கேட்கிறார்கள், ஏன் உங்களை இந்த அளவுக்கு இபாதத்துகளிலே அதாவது உங்களை வருத்தி கொள்கிறீர்கள், இந்த தொழுகையிலே ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்பு என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு அந்த இபாதத்திலேயும் அவர்கள் இருந்து அழுது அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தி துஆ செய்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே மிகப்பெரிய குறுகிய படை இருந்தும் கூட அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்தார்கள். அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு வெற்றி தருவான் என்று தெரிந்திருந்தும் கூட இரவு முழுக்க பத்ருடைய அந்த இரவு முழுக்க அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது துஆ செய்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். ரப்பே, ஹயாத்தாக உள்ளவனே, நீதான் நிலையானவன், உன்னிடத்திலே தான் உன்னை கொண்டுதான் நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்ற அந்த துஆவை திரும்ப திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதினார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா குறுகிய அந்த படைக்கு அல்லாஹ் கொடுத்தார். அந்த சந்தோஷம் இருந்தாலும் கூட உஹது போரிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஏராளமான சஹாபாக்கள் அந்த பத்ர் போரிலே கலந்திருந்தாலும் கூட வெற்றி வாகை சூடவில்லை, தோல்வி அடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த இஸ்லாமிய அந்த பெரும் கொண்ட படை, ஆரம்பத்திலே குறுகிய படை இருந்தது, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். உஹது போரிலே ஏராளமான படை வீரர்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள், ஆயுதங்கள் இருந்தது, வெற்றி கொண்டு விடலாம் என்ற ஒரு நிலைக்கு வருகின்ற போது அல்லாஹ் தஆலா ஒரு சிறு தோல்வியை கொடுத்தார். அந்த நேரத்திலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனம் தளரவில்லை, உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். பரிபூர்ணமான தன்னுடைய அடிமை தனத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். ரப்பே, நீ நினைத்தால் தான் எங்களுக்கு வெற்றியை தர முடியும், நீ நினைக்கவில்லை என்று சொன்னால், உன்னுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தெளிவுபடுத்தி இந்த மக்களுக்கு, நமக்கு, இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் பரிபூர்ணமான தன்மையை அடையவில்லை. இன்றைக்கு சொல்லுவோம், யாராவது ஒரு வாலிபன் தவறு செய்து விட்டால் இன்னும் அவனுக்கு மெச்சூரிட்டி வரல, இன்னும் அவனுக்கு அந்த பக்குவம் வரவில்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனித பக்குவம் என்பது, அந்த தெளிவான பரிபூர்ணமான மனித தன்மை என்பது பிறப்பு முதலே அவர்களிடத்திலே இருந்தது.
பிறக்கின்ற போதே அவர்களுக்கு இருந்தது. தன்னால் பிறர்கள் கஷ்டப்படக்கூடாது, தன்னால் பிறர் சிரமம் அடையக்கூடாது, அந்த வேதனை அடையக்கூடாது என்று தன்னுடைய தாய் அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் தன்னை பெற்றெடுக்கின்ற போது அவ்வளவு சுகமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள். ஒரு கட்டத்திலே அன்னை ஆமினா அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய மகன் முகம்மது அவர்களை பெற்றெடுக்கின்ற போது சாதாரணமான ஒரு பெண் அடையக்கூடிய அந்த வேதனைகளில் இருந்து ஒரு துளி அளவு கூட நான் வேதனை அடையவில்லை என்று அந்த அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் போதே மற்றவர்களுக்கு சிரமம் கொடுத்துவிடக் கூடாது என்ற அந்த முழு மனித தன்மையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு பிறந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பார்கள். அதன் பிறகு பால் கொடுப்பதற்காகவே சில தாய்மார்கள் இருப்பார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மற்ற குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பால் கொடுத்தாதிலே சில ஆதாயங்களை பெறுவார்கள். அந்த அடிப்படையில் அண்ணலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தாய்க்கு பிறகு இன்னொரு தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். பனு சாது என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஹலிமா அம்மையார் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஹலிமா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது அந்த முஹம்மதை அந்த குழந்தையை நான் பால் கொடுப்பதற்காக தூக்கி வந்தேனோ அப்பொழுதே என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக, வசதியான ஒரு குடும்பமாக ஆகிவிட்டது. மிக சிறந்த ரொம்ப வறிய நிலையிலே, ஏழ்மையான நிலையிலே இருந்த எங்களுடைய குடும்பம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய குடும்பத்திற்கு வந்ததற்கு பிறகு நான் உயர்ந்து விட்டோம். எல்லா குடும்பங்களை விட நாங்கள் உயர்ந்த குடும்பமாக மக்களுக்கு நாங்கள் காட்சி தந்தோம். அதே நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையாக அந்த இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நான் பால் கொடுக்கின்ற போது வலதுபுற மார்பகத்திலே மட்டும்தான் அவர்கள் பால் அருந்துவார்கள். பால் குடித்து முடித்ததற்கு பிறகு இடதுபுற மார்பகத்திலே நான் வைக்கின்ற போது அதிலிருந்து ஒரு சொட்டு பால் கூட அவர்கள் குடிக்க மாட்டார்கள். அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள் குழந்தையாக இருக்கின்ற போது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற போது அதாவது ஹலிமா அம்மையார் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு குழந்தை பிறந்து பெருமானாரினுடைய சகோதரராக வளர்ந்து வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அதாவது தாயிடத்திலே ஹலிமா அம்மையார் அவர்களிடத்திலே வலதுபுறத்திலே மட்டும் பால் குடித்துவிட்டு இடதுபுறத்திலே உள்ள அந்த மார்பக அந்த பாலை தன்னுடைய சகோதரருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள். அந்த பக்குவம், அந்த நீதம், அந்த நேர்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு இருந்தது என்பதை ஹலிமா அம்மையார் அவர்கள் நமக்கு தகவலாக தருகிறார்கள். மனித தன்மைகளிலே பரிபூரண தன்மை பெற்றவர்கள் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 2 வருடங்களும் 2 மாதங்களும் ஆகிறது. குழந்தைகளாக இருந்து வெளியிலே சென்று விளையாடுவார்கள். விளையாடக்கூடிய அந்த சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன், அதாவது ஹார்ட் ஆபரேஷன் நடக்கிறது. 2 தடவை நடந்தது. ஒன்று மிஅராஜினுடைய நேரத்திலே, இன்னொன்று சிறு குழந்தையாக அந்த 2 வயது 2 மாதத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது. வானுலகில் இருந்து மலக்குமார்கள் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்து ஹார்ட்டை பிளந்து, இதயத்தை பிளந்து, அந்த இதயத்தை ஜம்சம் தண்ணீரிலே கழுகி ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை உள்ளே வைத்து ஆபரேஷன் செய்து முடிக்கிறார்கள். அந்த தழும்பு அப்படியே இருக்கிறது. தன்னோடு இருந்த ஹலிமா அம்மையாரினுடைய அசல் மகனார் 2 பேர் தான் விளையாட வந்தார்கள். ஏதோ தன்னுடைய சகோதரருக்கு ஆபத்தை நினைவு கூர்ந்து ஓடோடி சென்று தன்னுடைய தாயிடத்திலே வந்து சொல்கிறார்கள், முகமது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று தன்னுடைய தாயிடத்திலே வந்து சொல்கிறார்கள். தாய் வேகமாக ஹலிமா அம்மையார் அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறார்கள். படுத்த நிலையிலே இருக்கிறார்கள். அங்கே மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் நடந்திருப்பதையும் கண்கூடாக
பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நேரடியாக கேட்கிறார்கள், மகனே உங்களுக்கு என்ன ஆயினது, என்ன நடந்தது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்த நிகழ்வை அந்த 2 வயதை உடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்று விடாமல் முழுமையாக அங்கே சொல்லி காண்பிக்கிறார்கள். மிக ஆச்சரியமாக அந்த தாய் ஹலிமா அம்மையார் அவர்கள் பார்த்தார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட தனக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது, தான் யார் என்பதை மற்றவர்கள் உணர வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த செய்தியை தன்னுடைய தாயிடத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சிறு வயதிலேயே ஹிக்மத் ஞானத்தை முழுமையாக நிரப்பப்பட்ட இதயமுடையவராக, பரிபூர்ணமான ஒரு மனித தன்மையை உடையவராகத்தான் அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். 6 வயதாக ஆகிறது. தன்னுடைய தாயிடத்திலே ஆமினா அம்மையார் அவர்களிடத்திலே இருந்து வளர்கிறார்கள். ஆமினா அம்மையார் அவர்கள் அசல் தாய் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிலிருந்து திரும்பக்கூடிய அந்த வழியிலே தாயார் ஆமினா அம்மையார் அவர்களும் வஃபாத்தாக ஆகிவிடுகிறார்கள். பேரிழப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு வயது 6 வயதை உடையவர்கள். அந்த நேரத்திலும் கூட தனக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அதை பொருந்தி கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடந்தது என்ற ஒரு பக்குவத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தன்னுடைய தாயினுடைய மரணத்தின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடைகிறார்கள். 2 வருடங்களாக தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களினுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள். அவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களினுடைய வளர்ப்பிலே வளர்கிறார்கள். 12 வயதாக ஆகிறது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. எல்லோரும் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்கிறார்கள். அந்த ஒரு சிந்தனை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வந்தது. தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், தந்தை அவர்களே, நீங்கள் வியாபாரத்திற்கு செல்கின்ற போது என்னையும் அழைத்து செல்லுங்கள், நானும் உங்களோடு வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 12 வயதிலே தன்னுடைய பெரிய தந்தை அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். வருடத்திற்கு 2 முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை இப்படி ஷாமுக்கு வியாபார ரீதியாக வெளியூர் சென்று வருவது அந்த அரபு நாடுகளினுடைய வழக்கமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து கொண்டு அபூ தாலிப் அவர்களும் அந்த வியாபார கூட்டத்திலே செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியிலே ஒரு பாதிரியார், புகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் அங்கே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இந்த அரபு நாட்டிலிருந்து மக்காவில் இருந்து வியாபாரத்திற்காக ஷாமுக்கு செல்கிறார்களோ அந்த கூட்டத்தை இவர் பார்வையிடுவது உண்டு. எப்பொழுதுமே அவர்கள் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை அந்த புகைரா அவர்கள் பார்ப்பார்கள். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த கூட்டம் செல்கின்ற போது இந்த கூட்டத்திற்கு மேலால் மிகப்பெரிய ஒரு மேகமும் ஒரு ஒளியும் அந்த கூட்டத்தோடையே சேர்ந்து வருகிறது. அந்த புகைரா, அந்த பாதிரியார் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு அந்த கூட்டத்தை பார்க்கிறார். இன்னொரு நிகழ்வும் அங்கே நடக்கிறது. மரங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தின் பக்கம் சாய்ந்து சஜிதா செய்வதை போன்று உண்டான ஒரு தோற்றத்தையும் அவர் காணுகிறார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்த்த புகைரா அவர்கள், இதில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு மனிதர் இதில் இந்த கூட்டத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த கூட்டத்தார்களிடத்திலே புகைரா அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் வியாபாரத்திற்காகத்தான் உங்களுடைய கூட்டம் செல்கிறது என்று தெரியும். இன்றைய தினத்திலே நாளை உங்களுக்கு
நான் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், உங்களுடைய கூட்டத்தார்களிலே முழுமையாக அனைவரும் இந்த விருந்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார் புகைரா அவர்கள். வந்த கூட்டத்தார்கள் எல்லாம் மறுநாள் காலையிலே பெரியவர்கள் எல்லாம் புறப்பட்டு அந்த விருந்துக்கு செல்கிறார்கள். சிறியவர் 12 வயதை நிரம்பிய அன்னலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டும் விட்டு மற்றவர்கள் எல்லாம் விருந்துக்கு செல்கிறார்கள். புகைரா அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு நடந்த அந்த ஆச்சரியமான அபூர்வமான முஅஜிஸா இன்று நடக்கவில்லையே, அந்த கூட்டம் தானே நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்று அந்த கூட்டத்தார்களிடத்திலே கேட்கிறார்கள். உங்களுடைய அந்த கூட்டத்தில் வந்த அனைவரும் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா என்று கேட்டபோது எல்லோரும் வந்துவிட்டோம். பொதுவாக பெரியவங்கள் எல்லாம் சொல்வாங்கல்ல, அதே போன்று அந்த கூட்டத்தார்களிலே பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் என்று. 2 முறை கேட்கிறார். 2 முறையும் அதே பதில். 3வது முறையாக கேட்கின்ற போதுதான், இல்லை, முகமது என்ற ஒரு சிறுவர் மட்டும் எங்களுடைய அந்த வியாபார பொருளுக்கு பாதுகாப்பிற்காக நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அவரையும் நீங்கள் சேர்த்து அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார். அதன் பிறகுதான் அந்த கூட்டத்தார்கள் அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய மகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அழைத்து வருகிறார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை புகைரா அவர்கள் பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து வர மிக பிரகாசத்தை தரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ஒளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்தொடர்கிறது. அதே போன்று அந்த மேகம் நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. மரங்கள் எல்லாம் சஜிதா செய்வது போன்று உண்டான ஒரு பாவனை சாய்ந்து கொடுக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. மிக ஆச்சரியத்தோடு பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகைரா அவர்கள் தனக்கு அருகாமையில் வைத்து விருந்து உண்ண செய்கிறார்கள். எல்லோரும் விருந்து உண்ணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த முகத்தை பார்த்து அப்படியே பரவசம் அடைந்து ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். ஆனந்த கண்ணீர். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அந்த பாதிரிமார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த வேதத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய முழு அடையாளங்களும் பெருமானாரினுடைய அந்த எல்லா நிலைகளும் அந்த தௌராத்திலேயும் இன்ஜிலிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த வேதங்களிலே படித்த அந்த புகைரா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த அடையாளங்களை வைத்து இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இறுதி நபியாக வர இருக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். பிறகு புகைரா அவர்கள் பெருமானாரினுடைய சட்டையை கலைத்து அதாவது சட்டையை அவிழ்த்து முதுகு பக்கத்திலே பார்க்கிறார்கள். இன்ஜிலிலே அவர்களினுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டதை போன்று உண்டான அற்புதமான ஒரு அடையாளத்தை அவர்கள் கண்கொண்டு பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மீண்டும் அதிலே உறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு இறுதி நபியாக வரப்போகிறார் என்ற ஒரு செய்தியை முழுமையாக அறிந்து கொள்கிறார்கள். பிறகு அந்த புகைரா அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இது யார் தெரியும்? இது உங்களுடைய மகனா? ஆம், என்னுடைய மகன் தான் என்று சொல்கிறார். இல்லை, இது நிச்சயமாக இது உங்களுடைய மகனாக இருக்க முடியாது என்று சொன்னதுக்கு பிறகு அபூ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், இது என்னுடைய மகன் அல்ல, என்னுடைய தம்பியினுடைய மகன், இவர் முகமது, இவருடைய பெயர் முகமது என்ற தகவலை சொன்னதற்கு பிறகு புகைரா அவர்கள் சொல்கிறார்கள், வந்திருக்கக்கூடிய இந்த சிறுவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, சாதாரணமான ஒரு சிறுவன் அல்ல, மிக இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மிக சிறந்த ஒரு நபியாக, இந்த உம்மத்திற்கு தலை சிறந்த ஒரு நபியாக வர இருக்கிறார், ரசூலாக வர இருக்கிறார். ஆகவே இவரை நீங்கள் ஷாமுக்கு அழைத்து செல்ல வேண்டாம், யூதர்கள் இவரை கண்டால் கொலை செய்து விடுவார்கள், தயவு செய்து இவரை நீங்கள் திரும்ப மக்காவுக்கே அனுப்பிவிடுங்கள் என்ற ஒரு தகவலையும் புகைரா பெருமானாரினுடைய அந்த நபித்துவத்தை அறிந்த அவர்கள் வந்த அந்த கூட்டத்திற்கு உத்தரவு போடுகிறார்கள். பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுக்கே திரும்பி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஒரு மனித தன்மையை மக்கள் எல்லாம் அந்த புகைரா அவர்களின் மூலமாக வந்த கூட்டத்தார்கள் குறைஷிகள் அத்துணை பேர்களும் அறிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எல்லா விதமான அற்புதங்களையும் நிறைந்த மிகப்பெரிய முஅஜிசாக்களை உள்ளடக்கிய மனித தன்மைகளிலேயே பரிபூர்ணமான தன்மையை அடைந்த
அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக ஏராளமான அறிவுரைகளை நமக்கு தந்திருக்கின்றார். அத்துணை இந்த உலகத்தார்களுக்கு, நபிமார்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னென்ன குணங்கள், நல்ல குணங்கள் இருக்கிறதோ அத்துணை சிறந்த குணங்களும் அல்லாஹு தஆலா நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான சிறந்த உயர்ந்த நற்குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூட சொல்லி காட்டுகின்றார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே நபிகளாரை பற்றி கேட்டபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். குர்ஆன் என்பது எழுத்துக்களால் இருந்தால் மட்டும் போதாது, அது நடைமுறையில இருக்க வேண்டும், இந்த உலகம் முழுக்க நடக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வாழ்க்கையை, குர்ஆனினுடைய வாழ்க்கையை உள்ளடக்கிய நபிதான் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எவ்வளவு பெரிய பண்புகள் நிறைந்த வாழ்க்கை தெரியுமா? எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களை மன்னித்து வாழ்ந்தவர்கள் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்திலே எவ்வளவு பெரிய எதிரிகள் எல்லாம் தன்னிடத்திலே வந்து நின்றார்கள். எல்லா அதிகாரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அவர்களினுடைய கரத்திலே இருந்தது. யாரெல்லாம் பெருமானாருக்கு நோவினை கொடுத்தார்களோ, சொல்லால் அல்லது மற்ற இடைஞ்சல்களால், அடியின் மூலமாகவோ வசைபாடுவதன் மூலமாகவோ சஹாபாக்களுக்கும் சரி எல்லா தொல்லைகளும் கொடுத்த அத்துணை மக்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்தார்கள். மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள் தான் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வெறுமனே சமூகத்திற்கு மத்தியில் மட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழவில்லை. குடும்பத்திலும் கூட பரிபூர்ணமான ஒரு மனித தன்மையோடு அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்தார்கள். மனைவியோடு அன்பாக வாழ்ந்தார்கள். எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த சிரமமும் தராமல் நீதமாக நடந்து கொண்டார்கள். மனைவிமார்கள் இடத்திலே, குழந்தைகள் இடத்திலே மிக இரக்க தன்மையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்தார்கள். அன்னை ஃபாத்திமா மகளார் வீட்டை வந்து கதவு தட்டினாலே போதும், தன்னுடைய மகள்தான் வருகிறார்கள் என்ற ஒரு உணர்வோடு இருந்த இடத்தில் எழுந்து வந்து மகளை வரவேற்று நெற்றியிலே முத்தம் கொடுக்கக்கூடிய பரிபூர்ணமான ஒரு தந்தைக்கு சொந்தக்காரர் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போன்று தன்னுடைய மனைவிக்கும் கூட வீட்டு வேலைகளிலே ஒத்தாசையாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான தன்மையை உடையவர்கள் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் என்னை போன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கைருக்கும் கைரும் மின் அஹ்லிஹி, யார் உங்களிலே சிறந்தவர் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்திலே யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்ற அற்புதமான வாசகத்தை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதே போன்று சமூகத்திலும் கூட நீதமாக நடந்து கொண்டார்கள். தான் ஒரு சஹாபி, ஒரு இஸ்லாமியன் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்க்க மாட்டார்கள். எதிராளிகள் அவர்களின் பக்கம் நீதம் இருந்தால் எதிராளிக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீதத்தை வழங்குவார்கள். ஏழைகளோடையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருப்பதற்கு விரும்புவார்கள். ஏழைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பெண்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டியவர்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான ஹக்கு என்ன, அவர்களுக்கான உரிமை என்ன, ஒரு கணவன் பெண்ணிடத்தில் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பெண்ணுக்கான உரிமைகளை வாங்கி தந்தவர்கள் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எத்தனையோ அடிமைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திலே மனித தன்மை இல்லாதவர்களாக, மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு நிலை, அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் அத்துணை பேர்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வியாபாரிகளுக்கு நேர்மையை கற்றுத் தந்தார்கள். வியாபாரிகளுக்கு நீதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு நேர்மையையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமையானவர்களே, குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே
நண்பர்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தையும் அன்பையும் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். பேச்சிலேயும் சரி, நடையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, எப்படியெல்லாம் நாம் பக்குவம் பெற வேண்டும், நீதமாக அன்போடு நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற எல்லா விதமான பண்புகளையும் நற்குணங்களையும் அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா பண்புகளையும் முடிந்த அளவுக்கு அல்ல, முழுமையாக அதை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, புனிதமான ஒரு ரஜபு மாதம், சிறப்புக்குரிய ஒரு மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகப்படியான நோன்புகளை வைத்த மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் பயப்படுவார்கள். இந்த ரஜபு மாதம் நோன்பிற்கான மாதமாக ஆகிவிடுமோ என்ற அளவுக்கு அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், ரஜபு நாளை சுவர்க்கத்திலே ரஜபு என்ற ஒரு சிறப்பான ஒரு ஆறு ஓடும். அது பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிமையாக இருக்கும். அந்த ஆற்றிலே யார் நீர் அருந்துவார்கள் தெரியுமா? யாரெல்லாம் இந்த ரஜபு மாதத்திலே அதிகப்படியான நோன்புகளை வைக்கிறார்களோ, இந்த ரஜபு மாதத்திலே யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நீரை புகட்டுவதற்கு வழங்குகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திற்கான அந்த கண்ணியத்தை அறிந்து புரிந்து முழுமையாக நம்மை இந்த மாதத்திலே ஒப்படைத்து அவனுடைய அல்லாஹ்வுடைய பயத்தையும் அவனுடைய அருளையும் பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அதே போன்று இன்றைய அந்த மிஅராஜினுடைய அந்த இரவை முழுமையாக இபாதத்திலே கழித்தால் அல்லாஹ் தஆலா ஓர் நூற்றாண்டு செய்த நன்மை அளவுக்கான கூலியை வழங்குவதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த தகவலாக சொல்லுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வரக்கூடிய அந்த இரவை முழுமையாக இபாதத்திலே கழித்து முழுமையாக அவனை அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய நல்ல நசீபு பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த ரஜபு மாதத்தினுடைய பரக்கத்தை முழுமையாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.